ஹலோ மக்களே! வெல்கம் டூ அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நம்ம இன்னைக்கு எந்த மானுவ பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ரிக்ரெசிங் ஸ்டோரி தாங்க. அதோட நேம் வந்து எக்ஸ்டர்னலி ரிக்ரெசிங் நைட். மக்களே இந்த மானுவா பத்தி நான் சிம்பிளா சொல்லிடுறேன் பாருங்களேன் ஆன்லைன்ல. ஒண்ணும் இல்ல. ஒரு நைட் வந்து அவனால சாகவே முடியாது. அவன் செத்தாலும் மறுபடியும் அதே நாள் அவனுக்கு ரிப்பீட் தான் ஆகும். எப்படின்னா நம்ப மாநாடு படம் சிம்பு மாரி தாங்க. எக்ஸாக்ட்டா அதே ஸ்டோரி லைன் மாரி தான் இருக்கும். அவன் அந்த நாள எப்படி அவன் பயன்படுத்தி அவன எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறான், அது இல்லாம எனிமீஸோட பிளான எப்படிலாம் தடுக்கிறான் அப்படின்றது தான் ஸ்டோரியே. ஓகே மக்களே, டைரக்ட்டா நம்ம மானோக்குள்ள போயிடலாம் இப்போ. எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ஒரு மிலிட்டரி பேஸ் தான் காட்டுறாங்க. அங்க வந்து ஒருத்தன் வந்து கத்திட்டுறான். எல்லாம் எழுந்துருங்க எழுந்துருங்கன்ட்டு. அப்போ வந்து நம்மள ஃபர்ஸ்ட் எடுத்தோனே காட்டுறது வந்து நம்ம ஹீரோ தான். ஹீரோ வந்து கேஷுவலா படுத்துட்டு இருக்காப்புல. பக்கத்துல வந்து இன்னொருத்தன் இருக்கான். ஆள் பார்க்க சும்மா கரடு முரடா இருக்கான். அவன் வந்து சொல்றான், "இந்த பூட்ஸ்ல எப்ப பார்த்தாலும் இந்த பூச்சி வந்து என் உயிர் எடுத்துட்டு இருக்கு" அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கான் அவன் ஒரு பக்கம். உடனே ஹீரோ வந்து "வாய மூடுறா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். "என்னோட பேர் வந்து ஹென்ட்ரிக். நான் பண்ண நிறைய பிரச்சனைகளால என்ன போய் போய் இந்த பைத்தியக்காரங்க ஸ்குவாட் லீடரா என்ன போட்டுட்டாங்க." இப்போ நம்ம ஹீரோவோட டீம்மேட்ஸ்லாம் காட்டுறாங்க. ஒருத்தன் வந்து பாடி பில்டர், இன்னொருத்தன் முரடன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன், அப்புறம் ஒரு நைட் வந்து எப்ப பாரு சோம்பேறித்தனமா தூங்குறவன், அப்புறம் வெளியே ஒருத்தன் வந்து அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். இதான் நம்ம உடனே திடீர்னு பார்த்தா எனிமீஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஹீரோட ஆர்மி பேஸ் மேல. அப்போ வந்து எல்லாம் கத்திட்டு இருக்காங்க, "வாங்க வாங்க எனிமீஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு." அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், "எனக்குன்னு எந்த ஸ்பெஷல் பவரும் கிடையாது, எந்த ஒரு டேலண்ட்டும் கிடையாது." உடனே போர்க்களத்தை காட்டுறாங்க. அதுல நூத்துக்கணக்கான சோல்ஜர்ஸ் நடுவில் நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்றான், "இது வரைக்கும் என்னோட சொந்த முயற்சியால் தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்." அப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஆப்போசிட்ல ஒரு சோல்ஜர் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போடுறான். ஆனா அந்த சோல்ஜர் வந்து இவனோட ரொம்ப திறமையா சண்டை போட்டு நம்ம ஹீரோவை கீழே தள்ளிடுறான். அப்போ ஹீரோ நினைக்கிறான், நம்ம லைஃப் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிற இந்த டைம்ல இன்னொரு சோல்ஜர் வந்து நம்ம ஹீரோ காப்பாத்திடுறான். காப்பாத்தின சோல்ஜர் மேல வந்து ஒரு அம்பு வந்து பாஞ்சு அவனும் கீழே விழுந்துடுறான். உடனே ஹீரோ பயத்துல கீழே தவந்து தவந்து போய் அவன் கத்தி எடுக்க ட்ரை பண்றான். அப்ப ஹீரோ சொல்றான், "எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு. அதை எப்படியாச்சும் நான் அடையணும். எனக்கு தெரியும் என்னோட தகுதிக்கு மீறிய ஆசை தான் அது. ஆனா எல்லாருமே என்னை இன்னி வரைக்கும் அதை சொல்லி சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நான் இன்னும் என்னை நம்பிட்டு தான் இருக்கேன்." உடனே ஹீரோ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, "என் கையில எந்த நாள் வரைக்கும் என் கையில கத்தி இருக்கோ அது வரைக்கும் நான் நைட் ஆவறதுக்கு ட்ரை பண்ணுவேன்." அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தா ஹீரோவோட கழுத்திலே வந்து கத்தி இறங்குது ஆப்போசிட் டீம்ல இருந்து. அப்பதான் ஹீரோ சொல்றான், "போச்சா இந்த கனவு கலைஞ்சா மாரியே இருக்கே எனக்கு" அப்படின்னு சொல்றான். அப்படியே ஹீரோ கத்தி குத்து வாங்கி கீழே விழுந்து கிடக்குறான். அப்போ சாகும்போது சொல்றான், "நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் இவ்வளோ கேவலமா சாவேன்ட்டு." திடீர்னு பார்த்தா ஹீரோ ஒரு இடத்துல கண் முழிக்கிறான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவன் வந்து ஒரு தண்ணிக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா ஹீரோக்கு இதெல்லாம் கனவு மாதிரி அவன் காலைல மறுபடியும் அதே டைம்க்கு எழுந்திருக்கான். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல ஹீரோவோட டீம்ல வந்து ஒருத்தன் சொல்லுவான் பார்த்தீங்களா, "ஐயோ என் பூட்ல எப்போ பாரு எப்படி தான் பூச்சி வருதுன்னே தெரியல" அப்படின்ட்டு மறுபடியும் அதே டைலாக் அவன் சொல்றான். உடனே ஹீரோ நினைக்கிறான், இது என்ன தேஜாவா என்ன அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனிமீஸ் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு கத்துறாங்க. மறுபடியும் தலைவன் வந்து போருக்கு போறான், மறுபடியும் சாகுறான். அங்க பார்த்தீங்கன்னா வந்தான் செத்தான் ரிப்பீட்டு, வந்தான் செத்தான் ரிப்பீட்டுன்ற மாதிரி அதோட 4 தடவை செத்துட்டான் நம்ம ஹீரோ. அப்பதான் ஹீரோ நினைக்கிறான், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனிமியோட ஸ்வாட் வந்து என்னோட கழுத்திலே இறங்குச்சு. அப்போ அந்த ரத்தம் வெளியே வந்தது கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த வலியும் என்னால் உணர முடியுது இன்னும். அப்போ ஹீரோ மறுபடியும் சொல்றான், "ஆனா அது ஏன்னு தெரியல. எனக்கு இந்த நாள் மறுபடியும் மறுபடியும் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு." ஓகே மக்களே, இதோட சாப்டர் 1 முடிஞ்சு. சாப்டர் 2 அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஹீரோவை எப்பவும் கொள்ற அதே சோல்ஜர் வரான் மறுபடியும். அவனோட ஸ்வாடை நேராக நம்ம ஹீரோவை பார்த்து எடுத்துட்டு வரான். ஹீரோ அதை பார்த்துட்டு, "இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஸ்வாடோட டிப் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இது என்னோட 17வது தடவை" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவன் நெஞ்சில வந்து இறங்குது ஸ்வாடு. உடனே நம்ம ஹீரோ சொல்றான், "நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா ஸ்வாடை வச்சு என்னால் தடுத்து இருக்க முடியும்." கீழே விழுந்த ஹீரோ ரத்த வெள்ளத்துல இருக்கான். அப்ப அவன் வந்து சொல்றான், "நான் இந்த மாதிரி இந்த இடத்துல செத்துருக்க கூடாது." உடனே அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு வாய்ஸ் கேட்குது, "நீ அப்படியா நினைக்கிற?" உடனே ஹீரோக்கு ஆப்போசிட்ல பார்த்தா டெத் ரீப்பர் இருக்காப்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, "உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணு. ஆனா உன்னால் என்னைக்குமே அந்த வாலை வந்து தாண்ட முடியாது. அதனால மரணத்தை ஏற்றுக்கோ." உடனே ஹீரோ கோவத்தில், "இல்லை என்னால் முடியாது" அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே நாள் ஆரம்பிக்குது. உடனே ஹீரோ கண்ணை முழிக்கிறான். பக்கத்தில் பார்த்தா அதே காட்டு மிராண்டி தான் இருக்கான். அவன் என்ன கேட்குறான்னா, "ஸ்குவாட் கமாண்டர் நீங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துட்டீங்கன்னு" கேட்குறான். அப்போ தான் ஹீரோ அவனோட பேரை சொல்கிறான். அவனோட பேர் ரெம். "உன்னோட பூட்டில் வந்து பூச்சி இருக்குன்னு நினைக்கிறேன் ரெம்" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே அவன் செக் பண்ணி பார்த்துட்டு, "இது என்ன விளையாட்டுத்தனம், நீ எதுக்கு இதில் வச்சு" அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோவை பார்த்து ஹீரோ ஒட்டே சொல்கிறான், "நான் ஒன்றும் வைக்கல. அது காலையில் அந்த பூட்டு உள்ள போனதை நான் பார்த்தேன். அதனால் இப்போ சொன்னேன்." அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டே போகிறான், இதோட அந்த பூச்சியை நான் 18வது தடவை பார்க்குறேன். நான் இன்னும் ஒரு 2-3 தடவை பார்த்தா இந்த நாளை என்னால் கடக்க முடியும்னு நினைக்கிறேன். ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, "நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்வாட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் அந்த ஸ்வாட்மேன்ஷிப்பை நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு ஒரு தடவை ஒரு எக்ஸ் மிஷினரி வந்திருந்தார். அவர்கிட்ட இருந்து தான் அந்த ஸ்வாட்மேன்ஷிப்பை நான் கற்றுக்கிட்டேன். ஒரு தடவை நானும் அவரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கூட போட்ட சண்டையில் அப்போ நான் ஜெயிச்சேன். அப்போ தான் அவர் சொன்னார், 'நீ இந்த அளவுக்கு இப்போவே ஸ்வாட்மேன்ஷிப்பில் திறமையாக இருக்க, நீ வளர்ந்தீங்கன்னா ஒரு நைட் ஆகலாம்' அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நைட்னா யாருன்னு பார்த்தா, ஒரு நைட் வந்து 1000 வீரர்களுக்கு சமம்.
அது மட்டும் இல்லாமல் அவங்க போரோட மொத்த சூழ்நிலையும் மாற்றவும் முடியும். அதுவும் இல்லாமல் எல்லாருமே நைட்னால ஹீரோவாக பார்த்துட்ருக்காங்க. உடனே ஹீரோ நினைக்கிறான், இப்போவே இந்த கிராமத்தை விட்டு போயிட்டு நான் நைட் ஆகுறேன். அடுத்த சீனே பார்த்தா ஒரு பாரை காட்டுறாங்க. அங்கே எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் நீ அங்கே பார்த்தியா புதுசாக வந்தவனை, அவன் ஒரு நாயை பார்த்தாலே பயப்படுறான், அவனோட ஆசையை பார்த்தியா, அவன் வந்து நைட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கான். உடனே அங்கே இருக்க இன்னொருத்தர் சொல்கிறான், தம்பி உன்னால் நைட்லாம் ஆக முடியாது, ஏன் நீ ஒரு மிஷனரியாக கூட ஆக முடியாது உன்னால். உடனே ஹீரோ சொல்கிறான், நான் நைட் ஆகணுன்ற கனவோடு தான் என் கிராமத்தை விட்டு வந்தேன். ஆனால் என்கிட்ட எந்த ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்டும் இல்லைன்றது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒரு தோல்விக்காகலாம் என்னால் விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. எப்போவுமே ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் எதுவுமே கிடைக்கும். உடனே ஹீரோ, என்கிட்ட டேலண்ட் இல்லைன்னு எனக்கே தெரியும், ஆனால் என்னால் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ணி எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வர முடியும் என்னாலையும். இப்படிலாம் சொல்லிட்டு தலைவன் ஒரு மிருகத்தை கொண்டுட்டு நானும் ஸ்ட்ராங் ஆகிட்டேன், இப்போ என்னை சுற்றி இருக்கவங்களும் என்னையும் பற்றி பேசுவாங்க, என்னால் கண்டிப்பாக நைட்டும் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் இன்னொரு விஷயத்த சொல்கிறான் நம்ம ஹீரோ. என்னன்னு பார்த்தா அந்த மொத்த ஓப்பும் ஒரே இதில் வந்து தகுடுபடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன பையன் கூட கத்தி சண்டையில் நான் தோத்துட்டேன். அதுவும் ஒரு 12 வயசு பையன் 6 மாதம் தான் ட்ரைனிங் எடுத்தான், அவன்கிட்ட நான் தோத்துட்டேன். நான் 15 வருஷமாக ட்ரைனிங் எடுத்துட்ருக்கேன், என் கையில் மறுத்து போகிற அளவுக்கு நான் ட்ரைனிங் எடுத்தேன், இருந்தாலும் நான் தோத்துட்டேன். என்னோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் எனக்கு நைட் ஆகணுன்றது ஆசை, அதை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நீ ரொம்ப பேராசைப்படுற, வேண்டாம் அப்படின்ட்டு. என்னால் நைட் ஆக முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு சோல்ஜராக என்னால் ஆக முடியும். உடனே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறேன், நான் இருக்கிற டிவிஷன் பேர் வந்து சைரஸ் டிவிஷன், 4th கமாண்டிங் 4th பேட்லோன் 4th ஸ்குவாடோட கமாண்டர் நான். என்னோட டீமில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு பைத்தியக்காரங்க, அதனால தான் என்னை இந்த டீமுக்கு வந்து ஸ்குவாட் கமாண்டராக போட்டாங்க. உடனே ஹீரோ வந்து அவன் டீமில் இந்த ஜாக்சனை கூப்பிட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோட ரொட்டேஷன் டியூட்டி இன்னைக்கு, அதனால் அது கொஞ்சம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கும் அவன் சரி, ஆனால் அதுக்கு நீ பே பண்ணணும் எனக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே நம்ம ரெம் வந்து சொல்கிறான், அவனை பாரு, அவன் வைல்டு காட் மாதிரி அவனை எப்படி பார்த்துட்டு போகிறான் பாரு அப்படின்னு ஜாக்சனை பார்த்து சொல்கிறான் ரெம். உடனே ஹீரோ ரெம்முன்னு கூப்பிட ரெம் வந்து சொல்கிறான், என்ன என்கிட்டயும் எதனா வேணுமா என்ன அப்படின்னு ரெம் கேட்கவும், ஹீரோ நான் வந்து அவுட் ஆஃப் பீஸ்ட்டை வந்து கற்றுக்கணும். உடனே ரெம் சொல்கிறான், நீ அதை ரொம்ப தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்ட, ஆனால் உன்னால் அதை கற்றுக்க முடியல, ஏன் நீ அதை விட மாட்டுற. அடுத்த செகண்டே ஹீரோ வந்து போர்க்காலத்தில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. இது என்னோட 21வது தடவை, அதுவும் ஒரே போர்க்காலத்தில். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தோட அட்டாக்ஸும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, யார் யார் எங்கேருந்து தாக்குவாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து ஒருத்தன் ஸ்பீரை வச்சு என் காலிலே தாக்குவான், அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதையும் தப்பிச்சிட்றான் நம்ம ஹீரோ. உடனே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அவனுக்கு தெரிஞ்சவன் சாக போகிறான்னு தெரிஞ்ச உடனே அவனை காப்பாற்றுறதுக்காக அவன் முன்னாடி போய் தடுக்கிறான். அப்போ ஹீரோக்கு தெரிஞ்ச மேலே ஆரோ விடுறாங்க, அதை வந்து உடனே நம்ம ஹீரோ போய் தடுத்துட்டு அந்த அம்பு விட்டவனே அவன் கொண்டுடுறான். எப்படியோ என்னோட முதல் டாஸ்க்கை நான் இன்றைக்கி முடிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா நம்ம ஹீரோவை எப்பவும் கொள்கிற சோல்ஜர் வந்துட்டான். வந்து ஹீரோட ஃப்ரெண்டையும் கொண்டுட்டான். உடனே ஹீரோ சொல்கிறான், எனக்கு அவனை நல்லா தெரியுது, 20 தடவை என் கழுத்தில் அவன் குத்திருக்கான், அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னை கொல்றதுக்கு தான் வந்துட்டுருக்கான், ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை நான் தப்பிச்சிடுவேன், ஏன்னா ரெம் கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கான். உடனே ஃப்ளாஷ்பேக்கில் ரெம் சொன்னது ஞாபகம், நீ ஆபத்துன்னு வந்தாலே கண்ணை மூடிடுற, நான் சொன்னேன்ல இதேமாதிரி நீ வந்து போர்க்காலத்தில் பண்ணினா நீ இறந்துடுவ, கொஞ்சமாச்சு தைரியமாக இருக்க பாரு, அப்படி தைரியமாக இருந்தால் தான் நீ கேட்ட மாதிரி ஆர்ட் ஆஃப் பீஸ்ட்டை கற்றுக்கவே முடியும். ரெம் சொன்னது ஞாபகம் வருது, ஆர்ட் ஆஃப் பீஸ்ட்டாக இருக்கணும்னா மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. ஆனால் ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, நான் என்ன மரணத்தை கண்டு பயப்படுறேன்னா என்ன, இல்லை மரணம் தான் என்னை வந்து ஸ்ட்ராங்கர் ஆக்குது. உடனே ஹீரோ நினைக்கிறான், முதல் தடவை, அதுவும் 21 தடவையில் முதல் தடவை அவனோட அட்டாக் நான் வந்து பிளாக் பண்ணியிருக்கேன். அப்படி நம்ம ஹீரோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் கழுத்தில் மறுபடியும் கத்தி இறங்கிடுச்சு. நம்ம ஹீரோ இறந்ததுக்கப்புறம் உடனே அதே டெத் அண்ட் லைஃப் லைனில் போய் நிற்கிறான். அதுவும் கிரிம் ரீப்பர் முன்னாடி இருக்கான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், நீ ஏன் கிவ் அப் பண்ண மாட்டுற, உன்னால் அவனை ஜெயிக்க முடியாது, தயவு செஞ்சு போட்டில் ஏறு, நான் உன்னை கூப்பிட்டு போயிடுறேன். உடனே ஹீரோ அதுக்கு இல்லை என்னால் முடியாது, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, இதுக்கப்புறம் நான் சாக மாட்டேன், அவனோட ஸ்வாடை நான் பார்த்துட்டேன், அவனோட கத்தி முனையை நான் பார்த்துட்டேன், இதுக்கு மேலே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உடனே ஹீரோ மறுபடியும் கண் முழிக்கிறான். அப்போ என்ன சொல்கிறான்னா, என்னோட 22வது தடவை நான் மறுபடியும் இந்த நாளை சேலஞ்ச் பண்ண போகிறேன். இதோட சாப்டர் 2 முடிஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.